அதுவே தப்பு. அந்த அந்த லா தெரியுமா? கோர்ட்டுக்கு போன பிறகு பேசவே கூடாது. அது கோர்ட் ஆர்டர். ஏன் சென்சார் போர்டு தெரியாதா? கோர்ட்டுன்னு வந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசவே கூடாது. நம்பர் 1 அதை விட்டுருங்க. இந்த படத்துக்கு வந்து இப்போ அடுத்ததான் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் சாமிநாதன் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உதவி பண்ணுங்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ என் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஹீரோ ஹீரோயின்லாம் ஏன் வரலன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பண்ணுறோம். அடுத்து வரும்போது அதெல்லாம் சில அதிரடி நடவடிக்கைலாம் இருக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஹீரோ ஹீரோயின் வருவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அவங்க தானே வேணும். இப்போ டேரக்டர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க, ப்ரொடியூசர்கிட்ட கேட்க மாட்டீங்க. கேளுங்க. பணம், அதாவது பணம் போடுறவன் தான் திரையுலக பிரம்மா. ஆனால் அந்த பணம் போடுறவனுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது. தயாரிப்பாளர் எங்கேயாவது வெளியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமா? தயாரிப்பாளருக்கு காசு கொடுத்து நடிக்க வச்சு ஒரு நடிகன் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அவங்க தான் ஸ்க்ரீனில் வர்றாங்கன்ட்டு. ஆனால் அந்த ஒரு சிற்பி மாதிரி தான் அவங்க. அந்த இவனுக்கு இந்த சிலை நல்லா வரும்னா சிற்பி செதுக்குனா தான் அந்த ஹீரோ ஹீரோயின் வர முடியும். அது மாதிரி ஒரு டேரக்டர், இந்த கேரக்டர், இந்த ஆர்டிஸ்ட் இவங்க நல்லா இருக்குன்னு கொண்டு வர்றாங்க. பின்னணியில் இருக்கிற அந்த டேரக்டரையோ இசையமைப்பாளரையோ கேமராமேனையோ எடிட்டரையோ யாராவது எடுத்து போட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்புக்கு நிறைய கண்டென்ட் தேவைப்படுது. இவ்வளோ பேருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மாதிரி திரைமறைவு கலைஞர்களை நீங்கள் பேட்டி எடுத்து போடுங்க. சினிமாக்குள்ளே இவ்வளோ தொழில் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு அப்போ தான் வெளியில் தெரியும். எனவே இந்த மாதிரி பசி நேரத்தில் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு வந்து பெரிய பப்ளிசிட்டி கொடுங்க. மறுபடியும் ஒரு தடவை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்த அவங்க குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். இந்த விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வந்து சுரேஷ் வேந்தன் ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு, கிரண்மை ஹீரோயினியா நடிச்சிருக்கு. அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பேராசிரியர் சோமன்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாமிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நந்தகுமார் ஹலோ படம் வந்து அவருடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிட்டு இன்னைக்கு சிறப்பாக நடந்திருக்கு. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்த சென்னை நந்த அவர்களுக்கும், இசையமைப்பாளர் சோமன்ராஜ், கவிஞர் சுரா மற்றும் வந்துள்ள நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். அதே சமயத்தில் 4 பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 3 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஒரு சாங் வந்து சுரா அவர்கள் எழுதியிருக்கேன். முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் உருவான கதை தான் இது. இந்த கதை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடகி, கோயில் திருவிழா மற்றும் மற்ற இடங்களில் பாடுறாங்க. அவங்களுக்கு சினிமாவில் பாடணும்னு ஒரு வாய்ப்பு தேடி இருக்கும்போது அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. அதுக்கப்புறம் அதே ஊரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் வராரு. அவரை சந்திச்சோன்னா அவர் வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி சென்னைக்கு வந்து அவங்க லட்சியத்தில் எப்படி அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்றதான் கதை சார், படத்தில் கதை. இந்த கதையினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கும்முடிப்பட்ட திருத்தணியில் நடைபெற்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்த கதையை வந்து நான் பல தயாரிப்பாளர்கிட்ட போய் சொன்னேன். சில தயாரிப்பாளர்கள் நல்லா தான் இருக்குது, பண்ணலாம், ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து ரீச் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, நம்மளே நல்ல கதை, நல்ல பாடல்கள் இருக்குது, ஏன் நாமளே இதை எழுதி இயக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயாரிக்கும் வேலை செஞ்சேங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வந்து என்னுடைய குடும்பத்தார், உதாரணம் சொன்னால் என்னுடைய மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள், மைத்துனர்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றிகரமாக நான் முடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க. அதே சமயத்தில் மற்றவங்கள அனைத்து இந்த விழாவுக்கு அறிவித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த படத்தை எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா சின்ன படங்கள் வந்து எடுத்தால் எல்லாமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் தான். 16 கூட சின்ன படம் தான் அப்போ இருந்த காலகட்டத்துங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய படங்கள் வந்தது. அதே மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிறைய புது புது படைப்புகள்லாம் வரும். மக்கள்கிட்டையும் நல்லா வரவேற்புற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நானே தயாரித்து எழுதியிருக்கிறேன். மற்றும் இங்கே வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். பேசுறது தெளிவாகிட்டாரு. அவர் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தாரு, அதனால கம்மியாக பேசிட்டாரு நேரம் கருதி. அடுத்ததாக சென்னை நந்து அவர்கள், அவருக்கு த்ரோட்டு. அடுத்தது கவிஞர் சுரா அவர்கள். செந்தமிழே, நரம்பேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே,
நன்னிலை உனக்கு என்றால் எனக்கும் தானே என்று என் தமிழை வாழ்த்தி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இன்மைமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே என்ற தாய்மானவரின் இறைவாழ்த்தோடு என் உரையை தொடங்குகிறேன். திரைப்படத்தில் இயக்குனர் ஆக வேண்டும் என்று நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அஞ்சல் வெளியில் படித்து 6 மாதம் தேர்வு எழுதி வெற்றி பெற்றேன். ஆனால் கிராமம் விருதுநகர் மாவட்டம், அதான் சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம், விவசாய குடும்பம். படிப்பே வராது. எனக்கு தமிழ் வந்தது. என் தந்தையார் ஒரு புலவர், என் தாத்தா தமிழ்நாட்டிலேயே சிறந்த புலவர் இரா இளங்குமரனார். தமிழ் தாத்தா ஊழிய சாமிநாத ஐயர் அவருக்கு இணையான புலவர். 660 புக்கில் இருக்காரு. 2021 தவறினார். அரசு மரியாதையோடு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்ததால் தமிழையை மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக மதுரை தமிழ் சங்கத்தில் படித்தேன். பேராசிரியர் பொன் விஜயன், பேராசிரியர் ஜெயமூர்த்தி அவர்கள் எனக்கு இலக்கணத்தை எப்படியெல்லாம் பாட்டு எழுத வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழ் சங்கம் சென்றேன். படித்து பாஸ் பண்ணா போதும், கற்றுக் கொடுத்தார்கள். என் ஆசான்களைத்தான், என் கவிதை ஆசான்களை இங்கே முதலில் பதிவு செய்யவில்லை என்றால் என் திரைப்படத்துறை பயணம் நன்றியற்றத்தனமாக ஆகிவிடும். அதற்கு பிறகு படித்து தமிழாசிரியராக சென்னையில் செட்டிநாடு வித்தியாசனம் பள்ளியில் 23 ஆண்டுகளாக தமிழாசிரியர் பணி. திரைப்படத்தில் நான் 5 ஆண்டுகள் வாய்ப்பு கேட்டு ஏறி இறங்கி ஒரு 5-6 லட்சம் காலியாயிடுச்சு. அது பிறகு வாய்ப்பு வராது, விலகிட்டு அவருடைய மச்சான் ஸ்ரீதர் நந்தகுமார் சாரோட மச்சான் என்னோட பையன் எடுத்துக்கிறார். அவர் தான் அழைச்சிட்டு வந்தார். சரி, கதை கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் பிறவி நோக்கம் திரைப்படத்துக்கு எழுதவில்லை என்றாலும் பரவாயில்லை, புத்தகம் நிறைய எழுதியிருக்கேன். 25 நூல்கள், 3 முறை அரசு விருது கிடைத்திருக்கிறது. அதுவே எனக்கு பெருமையானது. இப்படி இன்னும் பல அரசு விருதுகள் வந்து கொண்டிருக்கும். அவ்வளவு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி, ஓலைச்சுவடி ஆராய்ச்சி, தமிழ் சொல்லாராய்ச்சி, மரபு கவிதை, ஆண்டாள் அந்தாதி என்று 100 பாடல் அந்தாதி எழுதி 2021 வெளிவந்தது. இசைப்பலையாக வந்துவிட்டது. இப்போது முருகன் அந்தாதி வரை இருக்கிறது. 3வது அந்தாதியும் சிவபெருமானை பற்றி வரும். தமிழ் இலக்கிய உலகில் 3 அந்தாதி எழுதிய முதல் கவிஞர் என்ற பெருமையை இறைவன் எனக்கு தர இருக்கிறார். இதுவரை 2 அந்தாதி தான். 2 அந்தாதி கம்பர் எழுதியிருக்கிறார். இன்னொரு கவிஞர், 3வது கவிஞராக அடியேன் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்தாதி எழுதுவது அவ்வளவு சிரமம், எளிதான விஷயம் அல்ல. இறையர்கள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த இறையர்களை உணர வேண்டும், உணர்த்த முடியாது. இப்படி என் இலக்கிய பயணத்துக்கு இடையில் ஒரு வாய்ப்பு வந்தது. அவர் பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்தவர், பெரிய பதவி. அடுத்து டாக்டர் சோமன்ராஜ் ஐயா அவர்களை ஒரு கம்பெனியில் சந்தித்தோம். இவருடைய பெரிய இசை மேதை. இளையராஜா ஐயா அவர்களிடம் 7 படம் இசையமைத்தவர். தனியாக 3 படம், பவளக்கொடி, தாட்பூர் தஞ்சாவூர் போன்ற படங்கள். அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மாதிரி இருக்கும். அவருடைய சிசியர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை எனக்கு நண்பராக வந்தார். பாட்டு எழுதினேன். மறைந்த சசி அவர்கள் தான் முதல் இசையமைத்தார். இயன்றவர்கள் எல்லாம் அமைச்சிட்டாரு. கொஞ்சம் மன நிறைய வரல எனக்கு. திரும்ப ஐயா வளைத்தேன். நட்புக்காக வந்து 2வது பாடல் பார்த்துருப்பீங்க. உன் பாடல் ஒரு நாளில் உலக ஆளுமை. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கவிதை எழுத ஆரம்பித்தேன். சிவபெருமான் கனவில் வந்து அருளி முத கேட்டார், என்ன செய்ய போற? கவிதை எழுத போறேன். கவிதை எழுதி உலகம் முழுசும் பரப்பு. இதுதான் 7ஆம் வகுப்பில் கண்ட கனவு. முதல் வரி கவிதை எழுதி உலகம் முழுவதும் பரப்பு என்று அந்த ஒரு வரி இன்று நந்தகுமார் ஐயா அவர்கள் மூலம் நிறைவேறி இருக்கிறது என்று எனக்கு சந்தோஷம். அப்ப 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கனவில் எழுதிய கவிதை கனவு நனவாகிறது. ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது என்பது அவருடைய லட்சிய கனவு. திரைப்படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்பது என் லட்சிய கனவு. இசைஞானி அவர்களிடம் சேர்ந்து இசையை கற்றுக்கொண்டு இசையமைக்க வேண்டும் என்று அவர் கனவு முதலில் நிறைவேறியது. 2வது முறை இயக்குனர் கனவு நிறைவேறியது. 3வதாக அவர் வாய்ப்பு கொடுத்தவுடன் என் கனவும் நிறைவேறியது. ஒரு திரைப்படத்தில் பலருடைய கனவுகள் சேர்ந்துதான் ஒரு கனவு தொழிற்சாலை உருவாகும் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த படத்தை அவர் எவ்வளவு சிரமப்பட தயாரிச்சார்னா, பேச்சு சரியா வரல, பேச தெரியும், அவ்வளவு வழி உள்ள இருக்கு, வார்த்தை வரவில்லை. அப்ப சுருக்கமா முடிச்சுட்டாரு. என்ன ஒண்ணுன்னா, ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது எப்படி என்பது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஊடக நண்பர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவ்வளவு டேட்டா கையில் வச்சிருப்பாங்க.
தொழில்நுட்ப கலைஞர்கள் உங்களுக்கும் தெரியும். எனக்கு குறைவாக தெரிந்த நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்பதைத்தான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு மணித்துறைக்குள் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விளக்கு ஏற்ற வேண்டும், தாய்மார்களுக்கு தெரியும், திரி வேண்டும், எண்ணெய் வேண்டும், அதுக்கு விளக்கு வேணும், நெருப்பு வேணும், இத்தனையும் சேர்ந்து பற்ற வைக்கிறதுக்கு வேண்டும். அப்ப ஒரு விளக்கு எரியும். அதே போலதான் திரைப்படத்தை எப்படி தயாரிப்பது, எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதை 3 வார்த்தைகளில் சொல்ல முடியும். கண்ணீரை நெய்யாக்கி, முடியாத விஷயம். இதுக்கு பேர் இருள்பொருள் ஓமேனி என்று இலக்கணத்தில் சொல்லுவோம். கண்ணீரை நெய்யாக்கி, கனவுகளை திரியாக்கி, தண்ணீரில் நெருப்ப எடுத்து விளக்கேற்றுவதுதான் திரைப்படம். அப்ப எவ்வளவு இதுல சிரமம் இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட தயாரிப்பை குறைந்த செலவில் நிறைந்த படமாக ஆக்கியிருக்கிறார். 80-90களில் வரவேண்டிய படம். கால தாமதம் ஆனால் என்ன, இப்பொழுதெல்லாம் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், இசையும் பாடலும் கேட்க வேண்டும் என்றால் தலைவலி மாத்திரை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். அப்படி பல பாடல்கள் வருகிறது, பல இசை வருகிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். நம்மளும் கொஞ்சம் உணர முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமையான இசையும் ஆங்கிலம் கிடக்காத வார்த்தைகளும் எல்லா பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் வரக்கூடிய தமிழ் படங்களிலே ஆங்கிலம் கிடக்காமல் எழுத வேண்டும். வடமொழி கூட எப்படின்னா, தமிழில் இருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் வடமொழிக்கு போயிருக்கிறது என்பதும் நிறுவனமாகும். காணம் என்பது வட சொல் என்றுதான் அறிகிறோம். இதனுடைய வேர்ச்சொல் தமிழில் உண்டு. கான், சூரல் பம்பிய சிறுகான் யாரே என்று சங்க இலக்கியத்திலே ஒரு வரி வரும். சிறு கான், கான காடு, சிறிய காட்டாறு, சிறுகான் யாரே ஆறு. அப்ப கான் என்றால் காடு. காட்டுல என்ன கிடைக்குது? இசைக்கருவி. யாராவது சொல்லுங்க. மூங்கில். அருமையா. அப்ப காட்டில் விளையக்கூடிய மூங்கில், அதில் இருந்து ஒரு இசைக்கருவியை தயாரிக்க முடிகிறது. அந்த இசை நம்மளை கட்டி போடுகிறது. புல்லாங்குழல் ஒன்றுதான் மனதை மயக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. கண்டிப்பா எல்லாரும் வந்திருப்பீங்க. அதனாலதான் கண்ணுக்கு பாடும் பொழுது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே நீங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என்று அந்த பாடல் மிகவும் புகழ் பெற்று விட்டது. அப்படிப்பட்ட தமிழ் ஆளுமை செய்கின்ற திரைப்படத்துறையில் ஆங்கிலம் கலக்காமல் எழுதி நல்ல இசையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் நோக்கம். மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. இளைஞர்கள் பேசுறாங்க தெரியுமா, அவங்க ஏதோ ஒரு டியூன், ஒரு மெட்டு, சில வரிகளை விரும்புறாங்க. ஒரு 15-20 வயசு வரைக்கும். எப்ப மாறுது, ட்ரெண்ட் மாறுது தெரியுமா? கல்யாணம் முடிக்காம பார்த்தீங்களா, அது ஆணும் சரி பொண்ணும் சரி, ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு பிறகு நல்ல இசை கேட்க வேண்டும், நல்ல பாட்டு கேட்கணும், நல்ல குடும்பத்தோட போய் பார்க்க படம் பார்க்கணும் என்ற முடிவுக்கு அவன் அனுபவப்பட்ட பிறகுதான் வருகிறான். அந்த அனுபவப்பெற்று வருகின்ற பொழுதுதான் அப்படிப்பட்ட குடும்பத்தை நிறைய பேர் வந்துடுறான். அப்ப ரசிகர் மன்றத்தை நம்ம எப்படி பிரிக்கணும்? 3-4 வகையாக பிரிக்கலாம். பக்தி படத்துக்கு ஒரு குரூப் இருக்கு, காதல் படம், நகைச்சுவை, இப்படி பட்டியலில் எல்லாம் கலந்த பலரசம் போலவும் படம் வரும். அப்படிப்பட்ட சிறந்த படங்களை இன்னும் அடுத்து காசு படம் தொட்டு முக்காவாசி முடிஞ்ச படம் 2 மணி எடுத்துட்டாரு, 1/2 மணி நேரம். அதுலயும் 2 பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுலயும் என்ன பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள், கதை அம்சம் எல்லாம், இது காணாத எல்லாவற்றையும் அது காணலாம். ஏன்னா கதை வேறு, காட்சி வேறு, வரிகள் வேறு, வார்த்தை வேறு, வாழ்க்கை வேறு, அனுபவம் வேறு, எல்லாம் வேறு வேறு வேறாக இருந்தாலும் என் தாயும் தமிழும் ஒன்று என்பதைத்தான் பெருமைக்குரிய படம் காசு பணம் துட்டு. இந்த காசு பணம் துட்டு வரணும், கவலைப்படாதீங்க. வீடு கட்டுறதுக்கு சம்பளத்தில் மிச்சம் வச்சு ஒரு இடம் வாங்கினேன், அவர் தெரியும். 2வது படத்துக்கு காசு பணம் துட்டு கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கிறது. ஏன் அந்த காளிமனையை விற்று உங்களுக்கு ஒரு படத்துல இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையை ஊட்டி இப்போ கொஞ்சம் நல்லா தெம்பா இருக்காரு. இப்படி பல இணை தயாரிப்பாளர்கள், ஒரு பாட்டு எழுத வந்தேன், ஒரு இணை தயாரிப்பாளர் ஆகிறது நானே ஒத்துக்கிட்டேன். இப்படி நல்ல படமும் நல்ல கதையும் வருகின்ற பொழுது எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் வாழ்க்கையும் விளவர வேண்டும். தாய்மார்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை தமிழ் சொல்லி வளர்க்க வேண்டும். தமிழால் இசையால் வாழ வேண்டும். இசையையும் தமிழையும் சுவாசிக்கின்ற பொழுது ரத்த கொதிப்பு வராது, சக்கரை நோய் வராது. அப்படிப்பட்ட இசையும் பாடல்களும் இனி வரும். நாம் எல்லோரும் நலம் பெறுவோம், மன ஆரோக்கியம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு கரகாட்டக்காரன் சார் சொன்ன மாதிரி கிழக்கு சீமையிலே அந்த வரிசையில வந்த ஒரு படம் தான் வந்து இந்த பாடும் கோயிலே. நமக்கு ஒரு பெரிய படைப்பை வந்து கொடுத்திருக்காரு நம்மளுடைய இயக்குனர் சார் அவர்கள். இன்னும் ரொம்ப இதுல கதாநாயகன் கதாநாயகி இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரம் எப்படின்னா ஒரு 100 குணா, அதுக்கப்புறம் வந்து 100 சேது, இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்தையும் இதுக்குள்ள ஒரு பெரிய படைப்பா கொண்டு வந்து நமக்கு ஒரு திரை காவியமா வந்து கொடுத்திருக்காங்க. திரு இயக்குனர் நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லாம அவர் கூட வந்து ஒர்க் பண்ண திரைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வெற்றி விழா காணணும், 100 நாளைக்கு மேல போய் வெற்றி விழா காணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கும் திரைத்துறை சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்துல நானும் அண்ணன் மறைந்த நடிகர் அண்ணன் கோவை செந்தில் அவர்களும் காமெடி பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய புஸ்தக நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் ஈசர்களே, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையில் பாடல்கள் சூப்பரா இருக்கு. பார்த்ததுல பாடல்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அவ்வளவு அழகா பண்ணுவாங்க. மெலோடியெல்லாம் கேட்டு ரொம்ப மெலோடியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இசையும் நல்லா இருக்கு. அழகா பண்ணிருக்காங்க. கேமரா நல்லா இருக்கு. லொகேஷன் நல்லா இருக்கு. அழகா பண்ணியிருக்காரு. உண்மையிலே இன்னைக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப இல்லை, வேற மாதிரி இருக்கு. சார் எழுதும்போது சொன்னார்ல, அந்த மாதிரி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த படங்கள்லாம் நல்லபடியா வெளியே வரணும், வெற்றி பெறணும், அவருடைய முயற்சி வெற்றி பெறணும். இந்த பணியாற்றும் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வணக்கம் அப்படின்னு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லி இங்க இந்த விழாக்கு என்ன அழைத்த முதல்ல அண்ணன் தான் நேற்றுக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தாரு. நந்தகுமார்னு வந்து கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடியே என்னோட 6 அண்ணன் கிட்டத்தட்ட 20 வருஷமா தெரியும் அண்ணனை. என்னோட வளர்ச்சியை ஆரம்பிச்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க வந்தாருன்னு சொன்னாரு. மேலும் அண்ணன் சொன்னாப்புல இந்த பாட்டு 2வது பாட்டு ரொம்ப எனக்கு என்னோட ஃபேவரட் செகண்ட் சாங். நான் 4 பாட்டுல வந்து என்னோட ஃபேவரட் வந்து செகண்ட் சாங். ரொம்ப லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நான் அதிகமாக லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப ஹெவி நல்லா இருந்தது. சவுக்காரம் ப்ளீஸ். அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சித்தாரா இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், தபலா வந்து ரொம்ப அற்புதமா செஷன்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாமே டோட்டலா டாப்பர்ஸ் தான். அதனால பழைய 80ஸ்க்கு போன ஒரு ஃபீல் ரொம்ப கிடைச்சது எனக்கு. மேலும் அண்ணன் சொன்னாப்புல இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னாரு. அவரோட நல்ல மனசு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஒரு 10-15 படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது காரணம் என்னன்னா என்னோட குடும்பத்தினார் தான். ஏன்னா யார் ஒருத்தங்க வந்து குடும்பத்தை சேர்ந்து என்னோட சகோதரி தான் எனக்கு மெயினாக எனக்கு இவ்வளோ தூரம் நான் மியூசிக் டைரக்டராக வெளியே வந்த காரணம் அவங்க தான். அவங்களுக்கு எப்போதுமே எல்லா மேடையிலும் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். எனக்காக ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து இது வரைக்கும் 4 படம் எடுத்துட்டாங்க. கடைசி தோட்டா, லோக்கல் சரக்கு, இப்போ ரூபம் சொல்லிட்டு கோவை சரலா மேடம் தான் லீட் பண்ணுறாங்க. அதாவது இதெல்லாம் இந்த படம் எடுக்கிறது எனக்காக எடுக்கிறாங்க. அப்போ இந்த படமும் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்களை முன்னிலைத்தி எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் தான் என்ன பொறுத்தது. நான் என்னை சக்ஸஸ் ஆக்காரு முழுக்க என்னோட குடும்பத்தினர் தான். அதனால இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் சார். நீங்கள் ஏன்னா உங்களோட அத்தனை ஃபேமிலி சப்போர்ட், உங்களோட அத்தனை பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட முதல் படம் என்னோட சிஸ்டர் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து வெளியில் வந்த படம் அப்புறம் தான் சான்ஸ் நிறைய கிடச்சிது. என்னதான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து சங்கர் கணேஷ் சார்கிட்ட நான் அசிஸ்டண்டாக இருந்தேன். 99லேருந்து ஒரு சின்ன பையன் 14 இயர்ஸ் ஓடுனா. அப்போ அவர்கிட்ட அங்கீகாரம் சார்கிட்ட எல்லாருக்கும் வாசிக்கும் போது பட் சான்ஸ் எப்போ கிடைச்சதுன்னா என்னோட அங்கீகாரம் வெளியில் தெரியும் போது தான் எல்லாமே வந்தது. அதனால உங்கள் குடும்பத்தினர் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்காக
சப்போர்ட் பண்ணி உங்க மனைவியா இருக்கட்டும், உங்க டாக்டரா இருக்கட்டும், அவங்க மாப்பிள்ளையா இருக்கட்டும், எல்லாருமே இவ்வளவு சப்போர்ட் பண்றது பெரிய விஷயம். அதனால என்னதான் மெயின் எங்க பிஆர் இருக்க விஜயமொழி சார் வந்து அவர் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்க சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் நேம் இருக்கு. நீங்க விஜயமொழி சார் சொன்னீங்கன்னா அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு சைட்ல, நீங்க ரியலாவே கேட்டு பண்ணலாம். விஜயமொழி சார்னா தொட்டதெல்லாம் பொண்ணு. அவரை பார்க்காத ப்ரொடியூஸ் கிடையாது, டைரக்டர் கிடையாது. ப்ரொடியூசர், இயக்குனர், எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சவர். அமைதியா இருக்கார், தெரிஞ்ச அமைதியா இருக்கார். அதனால தான் இன்னைக்கு நான் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் அவர் இல்லாம இருக்காது. அதே மாதிரி அவரோட மாப்பிள்ளை வந்து திரு சத்யா அவர்கள். என்னோட பேனர், என்னோட ப்ரொடக்ஷன் பேனர்ஸ்லாம் அவர் தான் பிஆர். சத்யா, கிளாமர் சத்யா, அவர் தான் எங்களோட ஆசான பிஆர். அவர் அறிமுகப்படுத்தி வச்சது இவர் தான். அதனால நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு, சத்யாவை கூப்பிட்டுருக்கோம், அவர் நல்லா பார்த்து பண்ணாரு. இன்னி வரைக்கும் என்னோட குடும்பத்துல ஒரு அங்கத்தினர் தான் இருக்காரு. என்னோட வெற்றிக்கு அதிகமான காரணம் நிறைய என்னை பத்தி விளம்பரப்படுத்தி என்னோட மியூசிக்கை பத்தி வெளிக்கொண்டு வந்த அத்தனை காரணம் அவர் தான். அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி, செகண்ட் சாங் அதே மாதிரி வேரியேஷன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பாடும் கோயிலை வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டி, அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நீங்கள் சின்ன படத்துக்குலாம் கொஞ்சமாக தான் வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் மீடியா இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணது இந்த சின்ன படம். மீடியா வரது முக்கியம் இல்ல, படம் ரிலீஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும். என்ன படம்? ஜனநாயகனே சொல்லுங்களாமே. இந்த படம் கூட உங்களுக்கு வந்து ஜனநாயகன் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது சென்சார் போர்டு அவங்க முடிவு பண்றாங்க. அது முடிவு பண்ணி அது பண்ணிட்டாங்க. அது ஓகே, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸாக இருக்கும். ஏன்னா வந்து சும்மா யாரும் பண்ண மாட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு கருத்துக்களாக இருக்கலாம், சென்சார் போர்டு பிடிக்காம இருக்கலாம், அது படத்தில் ஸ்டாப் பண்ணுவோம். மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது. இல்ல, ஹீரோ வந்து குரல் கொடுக்க மாட்டாரு ஒரு படத்துக்கு. சரிங்களா, ப்ரொடியூசர் மட்டும் தான் தவிச்சுன்னு இருக்காங்க. எவ்வளவு காசு போடுறாங்க. ஹீரோ வந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் ஏதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரியிலயும் யாரும் இது பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்களா, இந்த படத்தை ஊக்கப்படுத்தும் சொல்ற விஜய் சார் படத்தை விட்டுரும். இந்த படம், இந்த மாதிரி படங்களை ஆரோக்கியமா என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க உங்களை மாதிரி மீடியா நண்பர்களை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம ஜனநாயகனே பேசிட்டு இருக்கோம். ஜனநாயகன் வந்து அவரு சாதிச்சுட்டாரு, இப்ப அரசியல் கட்சி போயாச்சு. இப்போ நாங்களே எப்போ இருக்கு. சரி, இது மாதிரி படம் புது படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ரீ-ரிலீஸ் படம் வருது. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அது தயாரிப்பாளர் சங்கம் முடிவு அண்ணன் இருக்காரு. ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு படம் பண்றாங்க, புதிய எவ்வளவு நாள் பொறுத்து பண்றாங்க. அவங்களுக்கே வந்து கொஞ்சம் ஏஜ் லெவல்ல ஆயிடுது. ஆனா வந்து 10 வருஷம் முன்னாடி விஜய் டிவில பார்த்து அடிச்ச படத்தையே வந்து ரீ-ரிலீஸ் படம் பண்ணி பெரிய ஹிட் ஆக்குறாங்க. இது உங்களுக்கு வாய்ப்பு கம்மி ஆயிடுச்சு இல்ல? இல்ல, எனக்கு இந்த சங்கம் இப்போ தயாரிப்பாளர் சங்கம், ராமநாச சங்கம், இப்போ விஜயமொழி சார்லாம் ரொம்ப மூத்தவர் இருக்காரு. அவங்களாம் சேர்ந்து இதை ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையோட தான். இப்போ நானும் தயாரிக்கிற படத்தை எனக்கும் அந்த வழி இருக்கும். இப்போ நம்ம இந்த படத்தை வாழ்த்தி இந்த பாடும் கோயிலை வெற்றி அடைஞ்சு, இப்போ நீங்க சொன்னீங்களா வேர்டு, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்ற. நீங்க வெளில போகும்போது இந்த படத்தை பத்தி கேள்வி கேளுங்க. நம்ம என்ன பண்றோம்னா விஜய் சார் பத்தி, நம்ம விஜய் சார் நம்ம அவரை பத்தி கம்பேர் பண்ண முடியல, அவங்க சாதிச்சாச்சு. ஆனா ஜனநாயகனை பத்தி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி பாடும் கோயிலே சப்போர்ட் பண்றேன் பண்ணுங்க. ரீ-ரிலீஸ் படமே வந்து வந்துட்டு இருக்கு. புது படம் எல்லாம் அது ஓகே சார், அது நீங்க பேச மாட்டீங்க. அதான் பேசுறேனே. அது தயாரிப்பாளர் சங்கம் விரைவில் நல்ல முடிவு எடுக்க போறாங்க. விரைவில் முடிவு மார்ச்ல இருந்து பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல விஷயம் எடுக்கதான் போகுது. பக்கத்தே இருக்காரு எங்க தலைவர், பண்ணுவார் அவர் கண்டிப்பா விஷயம். அதனால சின்ன படங்களை உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள், இப்ப நீங்க சொன்னீங்களே, நீங்க எவ்வளவு தூரம் சின்ன படம் சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியும். அது மாதிரி இந்த படத்தை பத்தி நல்ல ஒரு விஷயங்கள்ல உங்களோட யூடியூப் சேனல்ல போட்டு இந்த படத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா உள்ள வந்தாதானே தெரியும் நல்ல படமா கெட்ட படம் தானே. நம்ம வெளில போஸ்டர்ல பார்த்துட்டே போக கூடாதுல்ல. பாருங்க, இந்த பாடும் கோயிலே நீங்க பாட்டு நல்லா இருக்கு நான் பார்த்த படம்னு தெரியுது. அப்போ இந்த பாடம் கோயிலுக்கு வந்து பாட்டுக்கு வர வைங்க, நீங்க போடுங்க, கேப்ஷன் போடுங்க, சாங்ஸ் நல்லா இருக்கு நாங்க பார்த்தோம்னு சொல்லி கீழே போட்டீங்கன்னா எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளருக்கும், வளர்ந்து வரும் தயாரிப்பாளருக்கும், வளர்ந்து வர இசையப்பாளருக்கும், என்னையும் நானும் வளர்ந்து வரேன், வளர்ந்து வர இசையப்பாளருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாட்டை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கேப்ஷன் எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க. நான் அது ஒரு வேண்டுகோளா இருக்கிறேன் மீடியா சேனல்ஸ்க்கு. ஐயா உங்களை பாட்டு வீடியோ எடுக்க சொல்லுங்க ஐயா. கேப்ஷன் கீழே போடுங்க. இந்த நீங்க நாங்களாம் பேசுறத போடுவீங்கல்ல, அது கீழே கேப்ஷன் சாங் நல்லா இருக்குன்னு போடுங்க. என்ன ஆயிட போகுது, ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த சாங் வந்து சூப்பரா இருக்குன்னு போட்டு பாருங்களேன். கண்டிப்பா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ஒரு சாங் நல்லா இருக்கு போடுப்பா போய் பார்க்கலாம். நீங்க தான் உதவி பண்ணும். மீடியா ஒருத்தரால தான் முடியும் ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்றது. இப்ப ஜனநாயகனை பத்தி கேள்வி கேட்டீங்களே, நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச்ல போயிட்டு நான் ஒரு படத்துக்கு போனேன், அங்க பாட்டு பாடும் புள்ளிய பாட்டு நல்லா இருந்தது, அது மாதிரி உங்களால பேச முடியுமா? பேச மாட்டோம். ஏன்னா அந்த ஸ்டார், இந்த ஸ்டார் எல்லாம் ஒருத்தன், எல்லாமே ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான்.
ஓகேங்களா? எல்லாருமே ஸ்டார். ஹீரோ ஹீரோனே வரல, சரி. எப்படி ஸ்டார்ஸ் சொல்ல முடியும்? கண்டிப்பா அது வந்து வந்தாகணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பா நீங்க தவிர்க்க முடியாத காரணம் சொல்றாங்க. ஆனா விஜய் படத்துக்கு எந்த ஹீரோயினும் வரமாட்டாங்க சார். கஷ்டப்பட்டு நீங்க எடுக்கிறீங்க, நீங்க வந்து ரெஃபர் பண்ணாதான் அங்க வருவாங்க. நீங்களே வந்து இப்ப எங்களை வந்து நீங்க ரெஃபர் பண்ண சொல்றீங்க, ஆனா வந்து படத்துக்கு நடிச்சு நடிக்கிறவங்களே வராத போது அது எப்படி வந்து வேலைக்கு போக முடியும்? விரைவில் எல்லா விஷயமும் சரியாயிடும் மிஸ்டர் மோகன் சார். எல்லாம் கரெக்டா இருக்கு. அவங்க ஏதோ தவிர்க்க முடியாத காரணம் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கரெக்டா எல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டு பண்ணுவாருன்ற நம்பிக்கையோட சொல்லி உங்களோட ஆதரவோட வெற்றி இந்த பாடும் கோயிலை பாட்டு வெற்றியடைய இறைவனை வாழ்த்து நன்றி.